கடம்பூர் மலை கிராமத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பட்டதாரிகள் உணவுப் பொருள் டெலிவரி செய்வது போன்று கஞ்சா விற்றவர்களை மடக்கி பிடித்த கடம்பூர் போலீசார் மலை கிராம மக்களையும் கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி வந்தது அம்பலமானது. சத்தியமங்கலம் அருகே உள்ள அழகிய மலை கிராமமான கடம்பூரில் 1000க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். வெளி உலகமே தெரியாத நிலையில் இயற்கையோடு வாழ்ந்து வரும் கடம்பூர் மலை கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக போதைப்பொருள் நடமாட்டம் இருப்பதாக கடம்பூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மலை கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கடம்பூர் போலீசார் மற்றும் வனத்துறையினர் கடம்பூருக்கு வரும் வெளியூர் ஆட்களை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் உணவுப் பொருள் டெலிவரி செய்வது போன்று பைக்கில் வந்த இருவரை கடம்பூர் போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் மலை கிராம இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதற்காக 1 கிலோ கஞ்சா கொண்டு செல்லப்படுவது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து நடத்திய விசாரணையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த மாணிக்கத்தின் மகன் சந்தோஷ் மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கருகாட்டன்பட்டியை சேர்ந்த சுருளிவேல் மகன் விக்னேஷ்குமார் என்பது தெரியவந்தது. சந்தோஷ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துள்ள நிலையில் ரயில்வே ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. அதேபோன்று பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் படித்துள்ள விக்னேஷ்குமார் கடந்த சில ஆண்டுகளாக மேட்டுப்பாளையத்தில் தங்கி உணவுப் பொருள் டெலிவரி செய்யும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும் தெரியவந்தது. நகர்ப்புறங்களில் கஞ்சா விற்பனை செய்தால் பிடிபட்டு விடுவோம் என்று நினைத்த இருவரும் மலை கிராம இளைஞர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்து வந்துள்ளனர். போலீசாரிடம் பிடிபடாமல் தப்பிவிடலாம் என்பதற்காக உணவுப் பொருள் டெலிவரி செய்வது போன்று நாடகமாடி கஞ்சாவை விற்று வந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரும் கோவையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.